பழைய ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர் வில்லியம்ஸ் அவருடைய ஒய்ஃப் தான் இவங்க. இவங்க பேர் வந்து சாந்தி வில்லியம்ஸ். இவங்கள வந்து நம்ம தமிழ்லலாம் பார்த்துருக்கோம். தமிழில் வந்து நிறைய சீரியலு, நிறைய படங்கள்லாம் அம்மா ரோல்லலாம் வருவாங்க. ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்கிறவங்க. இவங்க வந்து மோகன்லால் சாரை பற்றி, மலையாள ஆக்டர் மோகன்லால் அவரை பற்றி வந்து கொஞ்சம் கேவலமாக பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது இப்போ வந்து வைரலாக ஓடினுக்குது. அந்த ஆடியோ கிளிப்பிங் மட்டும் வைக்கிறேன், நான் கேட்டு பாருங்கள். மோகன்லால்ன்ற இந்த व्यक्ति எங்கள் வீட்டுக்கு கேரியரை தூக்கிட்டு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போன மனுஷன். என் புருஷன் செத்தப்போ இவர் வரல. எனக்கு இவரை பிடிக்காது, தப்பா நினைக்காதீங்க. இல்லை, இவரை உலகத்துக்கே பிடிக்கும், ஆனால் எனக்கு இவரை பிடிக்காது. ஏன்னா ஒரு வில்லியம்ஸுங்கிற மனுஷன் வந்து அவரை வச்சு 4 படம் பண்ணார். லாலே 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 லாலே, இது லாலை தவிர வேற வார்த்தையே வராது அவருக்கு. அப்படி வந்து அவர் வந்து இவங்களை வச்சு ஒர்க் பண்ணியிருக்கார். 1.5 மாதம் கர்ப்பிணியாக நான் வந்து இவருக்கு காசு கொடுக்கறதுக்கு என் நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இவருக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். நடக்க முடியாமல் போய் நான் இவருக்கு கொண்டு போய் காசு கொடுத்துருவோமா. என்னை கேட்டால் அது என்ன ஜெயிச்சு இவ்வளோ இதாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டில் என்னை பார்த்து தலை தெறிக்க ஓடுனான்னு தர்றேன். இவனுக்கு என்றைக்குமே என்கிட்ட மரியாதை இல்லைம்மா, தப்பாக நினைக்காது. நோ ப்ராப்ளம் மேம். நீங்கள் கோத்ரூ பண்ணது உங்களுக்கு தான் தெரியும். இந்த ஆடியோ கிளிப்பிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லோரும் கேட்டிருப்பீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அது மோகன்லாலுக்கு மேலே எனக்கு ரெஸ்பெக்டே கிடையாது, மோகன்லால் வந்து ரொம்ப மோசமானவன், அவன் வந்து என் வீட்டில் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கான், வந்து கேரியரில் வந்து சாப்பாடுலாம் எடுத்துன்னு போவான், என்ன இருக்குது வீட்டில் அப்படின்னு கேட்டு, இது இருக்கா, மீன் இருக்கா, முட்டை இருக்கா, இது வந்து தேவையா, இந்த பேச்சு தேவையா அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திடீர்னு வந்து இப்படி ஒரு பேசுகிறதுன்றது வந்து ஒரு சீப் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி தான் தெரியுது எனக்கு பார்க்கும்போது பர்சனலாக. இது வந்து இப்படி பேசியிருக்க வேணாம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மோகன்லாலை வச்சு படம் எடுத்தார், அப்போ வந்து அவர் லாலு 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 லாலுன்னு வரான். அவர் ஏன் லாலு லாலுன்றாருன்னா, அந்த காலத்தில் வந்து லட்சக்கணக்கில் பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்போ படத்துடைய ஹீரோவை வந்து பார்த்துக்கணும்ல. இப்போ யார் நடித்தாலும், மம்முட்டி நடித்தாலும் பார்த்துப்பாங்க, மோகன்லால் நடித்தாலும் பார்த்துப்பாங்க, இப்போ நான் நடிச்சிருந்தா கூட பார்த்துப்பாங்க. அதை விட்டுட்டு அதை வந்து என்னமோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தவர் அவருடைய சாவுக்கு வரல. சரி, அவர் சாவுக்கு வரல, அதோட விட்ருங்க. அந்த ஆளுடைய குவாலிட்டி தெரிஞ்சிச்சுன்னு அதோட விட்ருங்க. அதை விட்டுட்டு இப்போ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாப்பாடு கொடுத்த கதை, இந்த 60,000 கொடுத்த கதை, இவங்க வந்து நடந்து போய் கொடுத்தாங்களாம். நடந்து போய் கொடுக்குற அளவுக்கு 60,000 ரூபாய் கொடுக்க போகிறீங்க. ஒரு டாக்ஸி பிடிச்சி தானே போயிருப்பீங்க. அது இப்போ நீங்கள் போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, உங்கள் ஹஸ்பண்ட் போய் கொடுத்துருக்கலாம். இப்போ வந்து உங்களை நடக்க வச்சது உங்கள் ஹஸ்பண்டு தான். அதே மாதிரி உங்களுடைய நகையெல்லாம் அடமானம் வைக்க சொன்னது உங்கள் ஹஸ்பண்டு தான். இதில் வந்து பழியை ஃபுல்லாக நீங்கள் மோகன்லால் மேலே போட்டால் அது வந்து சரியா மேடம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கேள்வி. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. என்னென்னா, ரொம்ப நாள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க. இவங்க பார்த்து புதுசாக வந்த பையன் இல்லை புதுசாக வந்த பொண்ணெல்லாம் வந்து பெரிய லெவலுக்கு போயிடும். இவங்க வந்து அதே லெவலில் இருப்பாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஜெலசி, ஒரு பொறாமை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இப்போ நான் இதை சொன்னேன்னா உடனே இவங்கெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா கோச்சிப்பாங்க. எனக்கு ஜெலசியா, அவனை பார்த்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கெல்லாம் ஜெலசி வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி. இப்போ எதுக்கு மேடம் இந்த மாதிரி பேச்சு, நான் சாப்பாடு போட்டேன், நான் வந்து சாம்பார் ஊற்றினேன், இந்த கதையெல்லாம் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அவங்க மனசில் வந்து எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்றது தான் வந்து இதை பார்க்கும்போது எங்களுக்கு புரியுது. நீங்கள் வந்து சாதாரணமாக சரி மோகன்லால் தெரியும், எங்கள் வீட்டிலலாம் வந்து சாப்பிட்ருக்காரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஆள் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தீங்கன்னா இது வந்து நல்லா இருந்திருக்கும் கேட்குறதுக்கு. அந்த இது அதுலேயும் நீங்கள் அந்த வன்மத்தை கக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். மோகன்லால் வந்து வந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யாரும் புது ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. மோகன்லால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 18 வயசில் வந்தவர். அவர் வந்து சினிமாவில் ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர்கிட்ட பேசி அவர் வந்து ரொம்ப நல்லா பழகுவார் எல்லார்ட்டையும். அந்த மாதிரி பழகி தான் வந்து அவர் பாலாஜியுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணார் இங்கே தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அவருடைய லைஃபே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. அவருக்கு வந்து டேலண்ட் இருக்குது, அவர் வந்து டைலாக் டெலிவரி, அவருடைய ஆக்டிங் டேலண்ட்டு அதெல்லாம் வந்து இப்போ உங்ககிட்டயோ உங்கள் புருஷன்கிட்டயோ இல்லாமல் போனதுனால தான் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகல. அது இம்ப்ரூவ் ஆன ஒரு ஆளை வந்து பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுன்றது அவ்வளோ சரி கிடையாது. அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி கேமராவில் வந்து டிஜிட்டல் கேமராவில் எடுத்துகிட்டு இல்லை ஃபோனில் எடுத்துகிட்டு 10 தடவை வந்து அதை திருப்பி மானிட்டரில் போட்டு இந்த சீன் சரியா இல்லையா, இந்த சீன் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது. ஒரு படம் வந்து இது கேமரா வந்து ரோலிங் அப்படின்ட்டு அந்த ரீல் ஓட்டி எடுத்துகிட்டு அந்த ரீலை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபிலிம் ப்ராசஸ் ஆகி வந்தால் தான் தெரியும். அதுக்கு வந்து 15 நாள் 1 மாதம்லாம் ஆகும். ஏன்னா நிறைய ஃபிலிம் ப்ராசஸிங்காக அங்கே இருக்கும், பிரசாத் லேப் இந்த மாதிரி லேபுங்கள்லாம். அது ப்ராசஸிங் ஆகி வந்தால் தான் தெரியும் இது வந்து நல்லா வந்திருக்குதா இல்லை வரலையா அப்படின்றது. அதனால் அந்த காலத்தில் வந்த ஒரு ஆள், இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு ஆள், அந்த ஆள் வந்து அந்த காலத்தில் அவருக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு 20 படம் 15 படம்லாம் நடிச்சிருக்காரு மோகன்லால். அப்போ வந்து அந்த மாதிரி ஆளை வந்து நீங்கள் வந்து சும்மானா இப்படி வந்து பேசுகிறதுன்றது, அவர் வந்து ஒரு வேளை பிஸியாக இருந்துருப்பார், அதனால் வரல. சரி, அவர் வரலன்றதை மன்னிச்சு விட்ருங்களேன். அதை விட்டுட்டு இது மாதிரி பேசுகிறதுன்றது சரியில்லை அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புகிறது. சினிமாவில் வந்து நீ பெரிய ஆளாக இருக்கான்றதுக்காக எல்லாரையும் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினா சினிமாவில் வந்து வளர முடியாது. இப்போ விஜய், அஜித் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வளர காரணம் என்னென்னா, அவங்க வந்து அந்த பவ்யமாக நடந்துக்கிறது, அந்த ஒரு பணிவோடு நடந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களால் தான். அவங்களும் கோச்சிக்கெல்லாம் செய்வாங்க, ஆனால் காரணம் இல்லாமல் சும்மானா வந்து ஒருத்தனை திட்டுறது, இது பண்ணுறது. இப்போ வடிவேலு கூட அவுட் ஆக காரணம் இப்போது யாரும் கூப்பிட்றது கிடையாது, ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் சரி கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி அவுட்டான ஒரு மனுஷன் தான் வந்து வில்லியம்ஸ், இவங்களுடைய ஹஸ்பண்டு.
ரொம்ப பயங்கரமாக வந்து கோவப்படுவாராம். ரொம்ப எடுத்தறிஞ்ச மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி எல்லாம் பேசி, அதனால் நிறைய விரோதிகள் சினிமா ஃபீல்டில் நிறைய பேர் வந்து அவர் இறந்தபோது வரல அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். இது வந்து அந்த காலத்தில் அவ்வளோ வெளியே வரல. ஆனாலும் அந்த காலத்தில் சினிமா ஃபீல்டு ஃபாலோ பண்ணவங்களுக்கு நல்ல மனுஷன் தான். ஆனால் வந்து இந்த கோவம்ன்ற ஒரு இது ரொம்ப கோவம் குடி கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது அவரை பற்றிலாம் யோசிக்கும் போது. என்ன பண்ணுறது? அதே மாதிரி இவங்க சொல்கிற இன்னொரு பாயிண்ட் வந்து, இவங்க நடந்தே போய் 60,000 ரூபா கொடுத்தாங்க அவங்களுடைய நகையெல்லாம் அடமான வச்சு. உங்களை நகை அடமான வைக்க சொன்னது உங்கள் புருஷன், உங்களை நடக்க வச்சதும் உங்கள் புருஷன். நடக்க வச்சதுன்னா இப்போ வந்து கோடம்பாக்கத்துலேயே இல்லை வலசரவாக்கம் இவங்க வீடுன்னா அங்கேருந்து கிண்டி வரைக்கும்லாம் நடக்க வச்சிருக்க மாட்டார். டாக்ஸியில் போயிருப்பீங்க, அங்கே ஒரு 100 அடி நடந்திருப்பீங்க. சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அந்த காலத்தில், உங்கள் ஹஸ்பண்ட் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு நடத்துனது நான் நடந்து போய் கொடுத்தேன் அப்படி கூட மோகன்லாலுக்கு நன்றி இல்லை அப்படின்னா அது என்ன? அது அவர் செய்த வேலைக்கு தானே காசு கொடுத்தீங்க. 60,000 ரூபா அந்த காலத்தில் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து பணம் வராமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 60,000 ரூபா கொடுப்பீங்களா? அந்த காலத்தில் 60,000 ரூபாய் எவ்வளோ பெருசுன்றது இன்னித்தி பசங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி 90s கிட்ஸு இல்லை 80s கிட்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியும். 60,000 ரூபான்றது வந்து ஒரு கார் வாங்கி ஒரு சின்னதாக ஒரு இடமும் வாங்கலாம். புதுசாக ஒரு காரை வாங்கி ஒரு சின்னதாக ஒரு இடமும் வாங்கலான்னு வைங்க. அந்த லெவலுக்கான காசு அது. சரி, அது அவருக்கு இருந்த டேலண்ட்டு, அவருக்கு இருந்த பப்ளிக் ரிலேஷன், அவர் செய்த வேலைக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவர் நடித்த படத்துக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க. அதெல்லாம் வந்து இப்போ சொல்லி காட்டுறதுன்றது இதே மாதிரி தான். கேரளாவில் வந்து என்னாச்சுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ரீனிவாசன் அப்படின்ட்டு ஒரு ஆள் இருக்கார். ஸ்ரீனிவாசன் வந்து பெரிய ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஆக்டரும் கூட, காமெடி ஆக்டர். அவருடைய பையன் கூட இப்போ நடிக்கிறான். இப்போ வந்து 2 பசங்களும் நடிக்கிறாங்க. வருஷங்களுக்கு விசேஷம் அப்படின்ற ஒரு படம் கூட இப்போ ரீசெண்டாக வந்தது. ஸ்ரீனிவாசன் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். அந்த காலத்தில் வந்து நிறைய நல்ல படங்கள், நிறைய நல்ல கதைங்க வந்து மலையாளத்தில் ஸ்ரீனிவாசன் தான் எழுதுனது. ஸ்ரீனிவாசன் வந்து திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார். இப்போ கூட வந்து மோகன்லால் வந்து நடுவில் வந்து குற்றம் சொல்லுவார். அதாவது மோகன்லால் வந்து ஒரு ஹிப்போக்ரிட்டு, மோகன்லால் வந்து ரொம்ப மோசமானவன், மோகன்லால் வந்து நம்ப முடியாது. இவர் வந்து ஸ்ரீனிவாசன் வந்து மோகன்லால் கூடவே இருந்தவர். ஏன்னா மோகன்லாலுக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் மெயின் அப்படின்றது. அதனால் அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்குறாரு, அவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறது, அது இது அப்படின்ட்டு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அந்த காலத்தில். மோகன்லாலுக்கு வந்து ப்ரொடியூசரை தெரியும், ஸ்ரீனிவாசனுக்கு வந்து ப்ரொடியூசரை தெரியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் இவரை தேடி வராங்கன்னு வைங்க. தேடி வரும்போது தான் இவர் ஆளுங்களை மாற்றிட்டார். இவர் வந்து அதுக்கப்புறம் மோகன்லால் வச்சு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதலை. அதுக்கு இவர் சொல்கிற காரணம் வந்து பல கதைகள் சொல்லுவார். அவர் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லுவார்னா, மோகன்லால் வந்து இந்த மாதிரி பிரேம் நசீர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு கேட்டார். அதுக்கு வந்து மோகன்லால் வந்து ரொம்ப கிண்டலாக பேசினார். மோகன்லால் வந்து கேட்டார், இந்த மாதிரி இந்த ஆளுக்கு வயசான காலத்தில் வேறு வேலை இல்லையா, இந்த வயசில் போய் இந்த ஆள் டைரக்ட் பண்ணோம் அப்படின்றானே. பிரேம் நசீரை பற்றி மோகன்லால் சொல்லணும். பிரேம் நசீர் வந்து பெரிய ஒரு ஆக்டர் அந்த காலத்தில் தான், நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய தமிழ் படத்தில் கூட வந்திருக்காரு. அவர் வந்து சொன்ன மோகன்லால் தட்ட முடியாது. மோகன்லால்கிட்ட அவர் போய் வந்து காசு கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய கல்யாண நாள் அன்றைக்கி போய் காசு கொடுத்துருக்காரு, செக்கு கொடுத்துருக்காரு. மோகன்லால் வாங்கிட்டார். அதுக்கு அது ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் அந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளே அந்த காசு கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே அவர் வந்து ஏதோ மெனிஞ்சைட்டிஸோ ஏதோ ஒரு நோய் வந்து அவர் திடீர்னு இறந்துட்டார், பிரேம் நசீர். அப்போ வந்து மோகன்லால் வந்து ஒரு சங்கடமாக ரொம்ப இதுவாக வந்து ஒரு பேப்பரில் இன்டர்வியூ மாதிரிலாம் கொடுத்துருந்தார். அதை வந்து சொல்லி இப்போது ஸ்ரீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிப்போக்ரிட்டை நான் பார்த்ததே இல்லை, அவருடைய டைரெக்ஷனில் அந்த படம் நடிக்க முடியாமல் போனது எனக்கு பெரிய ஒரு நஷ்டம் அப்படின்ட்டு மோகன்லால் சொன்னார். மோகன்லால் ஆனால் உண்மையிலே சொன்னது வந்து, இந்த ஆளுக்கு வயசான காலத்தில் வேறு வேலை இல்லையா அப்படின்றது தான். அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கின விஷயத்தை வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போட்டு உடைக்கிறது. அதே மாதிரி தான் இந்த அம்மா வந்து சோறு போட்டேன் அன்றைக்கி வந்து கேரியரில் வந்து சாப்பாடு எடுத்துன்னு போனார், அது இதுன்னு சொல்லிட்டு. புருஷனுடைய சாவுக்கு வரலன்றது வேறு கதை. புருஷன் செத்ததுக்கப்புறம் என்னங்க வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அவர் என்ன தெரியவா போகுது, இல்லை அவருக்கு என்ன ஏதாவது நல்லது நடக்க போதா? அந்த ஆள் வரலைன்னா அதோட அவனுடைய குவாலிட்டி புரிஞ்சுக்கின்னு நீங்கள் அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதை வந்து தூக்கின்னு வந்து இதை பேசுறது அப்படின்றது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். வயசான காலத்தில் வந்து இப்போல்லாம் நீங்கள்லாம் வந்து லெஜெண்டுங்க. நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பல தான் நீங்கள் பேசலாம், செய்யலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி பேசி இந்த மாதிரி ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்கான்னு கேட்டால் என்னுடைய ஒரு ஒப்பீனியனில் நல்லா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.